சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பிரேசிலின் அமேசானைச் சேர்ந்தவர்கள் மருபோ பழங்குடியினர். தொலைதூர ஜவாரி பள்ளத்தாக்கில் வசிக்கும் இவர்கள் 2000 பேர் கொண்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் ஸ்டார்லிங்க் மூலம் சில மாதங்களுக்கு முன்பு இணைய வசதியை பெற்றுள்ளனர். அதன் பிறகு அந்த சமூகத்தினரின் இணைய செயல்பாடுகளை த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை கட்டுரையாக வெளியிட்டது. அதில் ரூபியோ பழங்குடியினர் ஸ்டார்லிங்க் மூலம் இணையத்தை பெற்ற சில மாதங்களுக்கு பிறகு அவர்களின் குழந்தைகள் தொலைபேசிகளில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள், வன்முறை வீடியோ கேம்களை விளையாடுகிறார்கள், சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள், மோசடிகள், தவறான தகவல்களை பார்க்கிறார்கள் மற்றும் சிறார்கள் ஆபாசத்தை பார்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைப்பு ஒரு தொலைதூர பழங்குடியினரை ஆபாசத்திற்கு அடிமையாக்குகிறது என்று கூறப்பட்டது. உலகளவில் 100க்கும் மேற்பட்ட வலைத்தளங்கள் மருபோ ஆபாச அடிமைத்தனத்தை வளர்த்ததாக தவறான கூற்றுக்களை பதிவிட்டுள்ளன. இது அந்த பழங்குடியின சமூகத்தினரை கவலை அடைய செய்துள்ளது. அவர்கள் பதிவிட்ட செய்திகள் பழங்குடியின இளைஞர்களை கேலி செய்வதாகவும் தங்களின் கலாச்சார மரபுகளை தவறாக சித்தரிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து இந்த செய்திகள் தங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் மீது மருபோ சமூகத்தினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 1500 கோடி ரூபாய் இழப்பீடாக அவர்கள் கோரியுள்ளனர். இதற்கிடையே அமேசான் பழங்குடியினர் ஆபாசத்திற்கு அடிமையாகவில்லை என்ற தலைப்பில் ஒரு பெரிய கட்டுரையை தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது.